கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தேசிய நெடுஞ்சாலையோரம் கொட்டப்படும் குப்பைகளால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சிங்காரப்பேட்டை ஊராட்சியில் தூய்மை பணியாளர்கள் சேகரிக்கும் குப்பை கழிவுகள் ஊத்தங்கரை திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையோரம் கொட்டிச் செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குப்பைகளில் கிடக்கும் உணவுப் பொருட்களை சாப்பிட பன்றிகள் சாலையை கடந்து செல்வதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பன்றிகள் குப்பைகளை கிளறிவிடும்போது அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதால் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கரும்பு லோடு ஏற்றி வந்த டிராக்டர் மோதி விவசாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வளத்தமங்கலத்தை சேர்ந்த விவசாயி ராஜன் வேலை முடிந்து இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது சாலியமங்கலத்திலிருந்து பாபநாசம் நோக்கி கரும்பு லோடு ஏற்றி வந்த டிராக்டர் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் விவசாயி ராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி பெருமளவு பாதிக்கப்பட்டது. ஆறுமுகநேரி, முத்தையாபுரம் மற்றும் தருவைக்குளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 20,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் காலை முதல் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தவித்தனர். வேம்பார் முதல் பெரியதாழை வரை 1000 நாட்டுப்படகுகளும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனால் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பகல் 11 மணியை கடந்தும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர். ஏற்காட்டில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்திருந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை கடும் பனிமூட்டத்துடன் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரத்தில் லேசாக பெய்த மழைக்கே பேருந்து நிலையத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் சிரமமடைந்தனர். அரசு பேருந்துகள் பேருந்து நிலையத்துக்கு வெளியிலேயே பயணிகளை இறக்கிவிட்டு சென்றதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இதனால் தற்காலிகமாக செயல்படும் பழைய பேருந்து நிலையத்தில் தேங்கிய நீரை அகற்றி சீரமைக்க வேண்டும் என்றும் புதிய பேருந்து நிலையத்தை விரைவில் திறக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.